இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னோட வாழ்க்கையில் தடவையா என்னோட பர்த்டே, அதாவது என் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கேன். எனக்கே தெரியாத என் பிறந்தநாளை கண்டுபிடிச்சு அதுக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்டினதெல்லாம் எனக்கு அப்படியே நினச்சி பார்க்கவே முடியலடா. அதெல்லாம் பயங்கர புதுசாக இருக்குடா. ஏய், அது நேற்று 2 பேரும் எந்த கவலையும் இல்லாமல் மழையில் செம்ம ஆட்டம் ஆடிட்டோம். இப்பெல்லாம் அவன் என் மேலே காட்டுற அக்கறை எல்லாம் வேற மாதிரி. அதுவும் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிரச்சனை பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்தா பாரு, அதெல்லாம் அப்படியே எனக்கு புதுசாக இருக்குடா. எனக்கும் புதுசாக தான் இருக்கு. காதல் ஏமாப்ல, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா விழுந்துட்ட போலையே. இங்கடா நான் நல்லா தானே உட்காந்துட்டு இருக்கேன். ஐயோ அதான்டா, காதல்ல விழுந்துட்டடா. காதலா? இதுக்கு பேர் தான் லவ்ஸ். எனக்கு என்னமோ என் சிஸ்டர் மேல உனக்கு லவ் வந்துருச்சோன்னு தோணுது. நீ ஏன் ஏதாவது சொல்லிட்டு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இது எப்படி? ஒண்ணும் கிடையாது. இங்க பார், உன் வாய் மட்டும் தான் இல்லைன்னு சொல்லுது. இந்த இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது நடவடிக்கலாம் பார்த்தா எனக்கு என்னமோ என் சிஸ்டர் நீ லவ் பண்றேன்னு தான் தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை என் சிஸ்டருக்கு உன் மேல லவ் வந்துட்டா அப்ப என்ன பண்ணுவ? இருக்குண்டா. அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா, வாய்ப்பே இல்லடா. அவெல்லாம் கண்டிப்பா நம்மளெல்லாம் லவ் பண்ண மாட்டான். ஏய், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காடா. அவளுக்கெல்லாம் நம்ம மேல காதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அது என்னடா ஒரு இடத்துல நில்லண்டா. நீ மட்டும் உட்காந்துருக்க, இந்த பக்கமே வா. சொல்லு, நானே சொல்றேன். சரி, ஓகே. என் சிஸ்டர் இவ்வளவு விஷயம் உனக்காக பண்றாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? என்ன இவ்வளவு யோசிக்கிறான்? பயமுடிச்சிட்டான். டேய் டேய் டேய், அது வேற ஒண்ணும் இல்லடா. ஒரே வீட்டுல அவ கூடவே இருக்கேன்ல, அதனால கொஞ்சம் பாவம் பார்த்து இறக்கப்பட்டு எனக்காக பண்ணிருக்கா. அவ்வளவுதான். இங்க பாரு, அது ஒண்ணும் கிடையாது. லவ் இருந்தாலும் அதை பண்ணலாம்.